பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை தமிழகம் வரும்பொழுதும் அது தொடர்பான மிகப்பெரிய தாக்கங்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிடிக்காதவர்கள் கூட தமிழகத்தில் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆளுமை, அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய நேர்மை, உலகினுடைய சக்தி வாய்ந்த மனிதராக அவர் இருப்பது, இது அவருக்கு எதிரிகள் என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் கூட ரசிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் நிறைய டைம் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் வெளில சொல்ல முடியாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராரு, அவரை பார்க்கணும், கையசைக்கணும், இல்லை அவர் பக்கத்தில் போய் நிற்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும், உலகத்திலே எல்லாருக்கும் இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் இருந்தால் பரவாயில்ல. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாரத பிரதமரை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில் ஒரு முறை பார்த்துட முடியாதா, அவர் கை கொடுத்துட முடியாதா, அவர் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாதான்னு ஏங்குறாங்க. நீங்கள் பிரகாஷ்ராஜ் ஆக்டர், வில்லன் நடிகர், அவர் கூட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இறங்கி வர்றார். ஏர்போர்ட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ஹோர்டிங் கட் அவுட் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ போடுறாரு. அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நிறைய லைக் வாங்கின போஸ்ட் அதுதான். இப்போ பொழப்பு என்ன, பாஜக மோடி சாப்பாடு எங்கேருந்து கிடைக்குது, பாரத பிரதமரை திட்டுறது மூலமாக தான் கிடைக்குது. ஆனால் அவருக்கே அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதுதான் எங்களுடைய பிரதமர்.